മലങ്കരയുടെ പരിശുദ്ധ പുണ്യപിതാവേ, മലങ്കര മക്കൾ തൻ കാവൽ പിതാവേ. அனைவருக்கும் வணக்கம். இறையேசுவில் அன்பிமிக்க இறைமக்களே, மலங்கரையின் வரலாற்று நாயகன் வணக்கத்திற்குரிய பேராயர் மார் இவானியோஸ் ஆண்டகையின் 72வது ஆண்டு நினைவு நாளை ஜூலை 15ஆம் நாள் நாம் நினைவு கூறுகிறோம். இத்தருணத்தில் மறுவண்டிப்பின் மாமேதை மார் இவானியோஸ் என்ற தலைப்பில் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். மலங்கரை சபையின் வரலாறு கிறிஸ்து இயேசுவின் சீடராகிய அப்போஸ்தலர் தோமாவின் சாட்சிய வாழ்விலிருந்து தொடங்குகிறது. கிறிஸ்துவால் ஏற்படுத்திய திருச்சபை கிறிஸ்துவை மூலைக்கல்லாக கொண்டு இசைவாக பொருந்தி வளர்ச்சி பெற்று வருகிறது. பேதுருவை முதல் பாப்பரசராக, அதாவது திருச்சபையின் தலைவராக இறைமகன் இயேசு நியமிக்கின்றார். நீ என் ஆடுகளை மேய் என்றும், சீமோன் பேதுரு நீ ஒரு பாறை, உன்மீது நான் என் திருச்சபையை கட்டுவேன் என்று கூறி திருச்சபையை இறைமகன் இயேசு நிறுவினார். பெந்தேகோஸ்தே பெரும் நிகழ்விற்கு பின் தூய ஆவியின் வல்லமையால் திருச்சபை இன்றும் வழிநடத்தப்படுகிறது. புனித தோமையார் இந்தியாவுக்கு வந்து மார்த்தோம கிறிஸ்தவர்கள் மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையின் மக்களாகிய மிக பெரிய நீண்ட வரலாறு நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற இறைவார்த்தை மறை ஒன்று பின் அடிப்படை தூண்டுதலாக அமைந்திருக்கிறது. கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் எவ்வாறாக தூய ஆவியின் தூண்டுதலால் வழிநடத்தப்பட்டார்களோ அதே போல் மார் இவானியோஸ் ஆண்டகையும் வழிநடத்தப்பட்டார். இறை வார்த்தையின் சாட்சியாக திகழ்ந்தார். பெதனியின் முதல் ஆயராக இருந்து பெதனி துறவற சபையை ஏற்படுத்தி அதன் மூலம் மறைபரப்பு பணியின் மாவீரராக திகழ்ந்தார். சபையின் வளர்ச்சி மறைபரப்பு பணியில்தான் என்று உறுதியாக விசுவசித்தார். மலங்கரை சபையின் வழிபாட்டு பாரம்பரியங்களையும் ஒழுங்குமுறைகளிலும் அவர் சற்றும் வழுவாமல் கிறிஸ்து ஏற்படுத்திய ஒரே தூய கத்தோலிக்க அப்போஸ்தலிக சபையை என்று உணர்ந்த நம் மாமேதை பல வகையான சமூக மற்றும் அரசியல் காரணங்களால் பிரிந்த நிலையில் இருந்த மலங்கரை சபையை ஒரே தூய கத்தோலிக்க சபையுடன் இணைத்து இன்றும் வளர்ச்சியின் பாதையில் கிறிஸ்துவின் சாட்சிகளாக திகழ்கிறது. மலங்கரை கத்தோலிக்க திருச்சபையின் முக்கிய நிலைப்பாடு எவ்வாறாக அமைந்திருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால், கிறிஸ்துவின் வார்த்தையின்படி அனைவரையும் அரவணைத்து அனைவரும் ஒன்றாய் இருப்பதே இறை விருப்பம் என்பதை சாட்சியாக வாழ மறுவண்டிப்பின் மாமேதை மார் இவானியோஸ் நமக்கு நினைவூட்டுகின்றார். அவர் கனவை நாம் நனவாக்குவோம். மலங்கரை மக்கள் மார் இவானியோஸ் என்னும் மாமேதையின் சாட்சியாக வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.